தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதும் ஒரு வெற்றியே. மனித வாழ்வில் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். உடலிலிருந்து சரியான முறையில் கழிவுகள் வெளியேறும் பொழுது மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது மிக அற்புதமாக ஒரு நல்ல ஆரோக்கியம் புரிந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார்கள். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், மல ஜலம், அதே போல் கோழைகள், கண்ணிலிருந்து வரக்கூடிய கண் நீர் திவலைகள், மூக்கிலிருந்து வரக்கூடிய சளி திவலைகள், இதெல்லாமே சரியான முறையில் சரியான விகிதத்தில் வெளியேற வேண்டும். அதற்காகத்தான் உடலில் 9 நவ துவாரங்களை நம்ம மனிதனுக்கு அந்த உடல் அமைப்பை இறைவன் படைத்திருக்கிறார். அதுபோலத்தான் இல்லங்கள்லேயும் சரியான முறையில் தண்ணீர் ஒரு இடத்திலிருந்து கழிவு நீர்கள் உபயோகித்த அது குளிக்கின்ற கழிவறைகள் உபயோகப்படுத்துகின்ற பாத்திரங்களுக்கு துலக்க பயன்படுத்துகின்ற எந்த தண்ணீராக இருந்தாலும் சரியான முறையில் சரியான இடத்துல வெளியேற வேண்டும். இதை நம்ம முறையாக அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இல்லம் ஒரு நோய் நொடிகள் கிருமிகள் இல்லாத ஒரு இல்லமாக, அற்புதமான ஒரு இல்லமாக இருக்கும். அதற்கு அந்த மனையோட உயரங்கள், மனையிலிருந்து செல்லக்கூடிய கால்வாய், வடிகுழாய், வடிநீர் அமைப்புகள் எல்லாமே மிகச்சரியான அமைப்பில் இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல வாஸ்து பலம் பொருந்திய இல்லமாக இருக்கும். வாஸ்து என்பது வேறு விஷயங்கள் கிடையாது. மனிதனுடைய ஆரோக்கியம் நிலைநிறுத்தக்கூடிய கட்டமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வாஸ்து. அந்த வகையில் வடக்கு கிழக்கு இல்லங்களில் அனைவருமே ஒரு 80% மக்கள் சரியான முறையில் வடிகால் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். முன்னோர்களை பாருங்கள், பாரம்பரியத்தை பாருங்கள், இயற்கையை பாருங்கள் என்கிறோம். முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? நம்முடைய பாட்டன் போட்டன் காலத்தில் இருக்கக்கூடிய மொகஞ்சதரோ, ஹரப்பா போன்ற பகுதிகளில் இன்றைக்கு நம்ம அகழ்வாராய்ச்சியில் சொல்கிறாங்க, மிகச்சிறந்த வடிகால் அமைப்பை உலகிற்கு வழங்கியவர்கள் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்று. இப்போ அதை நாம் ஏன் சிந்து சமவெளி மக்கள் ஒரு வகையில் தமிழர்கள் என்று கூட சொல்கிறார்கள், திராவிட மக்கள் என்று கூட சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், உலகிற்கு எதை கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நம்ம கவனித்து பார்த்தால் அதே வடிகால் முறையை நம்ம இல்லத்தில் அமைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அடுத்த சந்ததியினருக்கு நம்ம கொடுக்க முடியும். அந்த வகையில் ஒரு சில இல்லங்களில், வடக்கு கிழக்கு சார்ந்த இல்லங்களில் கூட கழிவு நீர்கள் என்பது வடகிழக்கு பகுதியில் செல்லக்கூடாது. வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடமேற்கு பகுதியிலும், கிழக்கு பார்த்த தென்கிழக்கு பகுதியிலும் செல்ல வேண்டுங்கிற ஒரு அமைப்பை அவர்களாகவே முடிவு செய்து ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது மாதிரி தவறான விஷயங்களை ஒரு வாஸ்து ரீதியாக செய்யக்கூடாது. மேற்கு பார்த்த இல்லங்களுக்கு நிறைய 80% மக்கள் நேரடியாக மேற்கு பார்த்த விட வடமேற்கில் தண்ணீர் வெளியேறும் அமைப்பும் தென்கிழக்கில் வெளியேறக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி விடுகிறார்கள். இது இன்றைக்கி காலங்காலமாக கட்டிட அமைப்பில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்து மிகச்சரியான அமைப்பில் ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு இல்லத்திற்கு கழிவுநீர் வெளியே செல்லக்கூடிய அமைப்பை நம்ம ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த இல்லத்தில் ஆரோக்கியம் என்பது இருக்கும். ஒரு இல்லத்திலிருந்து தண்ணீர் வெளியேறுகிறது எவ்வளவு சீக்கிரம் வெளியேறி விடுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு நேர்மறை இருக்கக்கூடிய இல்லமாக இருக்கும். அந்த வகையில் மேற்கு பார்த்த வீடுகளுக்கு வடக்கு புறத்தில் நீங்கள் ஒரு 2 அடிகள் சுற்றுச்சுவர் அமைத்த பிறகு ஒரு 2 அடிகளை காலி இடங்களை போடுவது சாலச்சிறந்தது. அதற்கு பிறகு நம்ம எப்படி இருந்தாலும் தரைமட்டம் என்பது உயரத்தில் தரைத்தளத்திலிருந்து ஒரு 2-2.5 அடிகள் நிச்சயமாக உயர்த்தித்தான் அமைத்திருப்போம். அப்படி அமைக்கின்ற பொழுது நேரடியாக தண்ணீரை வெளியே கடத்திவிட வேண்டும். இப்போ இல்லத்திலிருந்து வெளிப்புற பகுதிக்கு அந்த தண்ணி இயற்கையாக சென்றுவிடும். அங்கிருந்து ஒரு வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி
திறந்த வெளி வடிகால் அமைப்பு, அதன் வழியாக தண்ணீர் செல்வது என்பது சாலச் சிறந்தது. இதனை கண்டிப்பாக ஒவ்வொரு இல்லத்திலும் செய்யும் பொழுது அது வாஸ்து ரீதியாக பலம் பொருத்திய மனையாக மாறிவிடும். இதே விதி தான் தெற்கு பார்த்த வீடுகளுக்கும். வடகிழக்கு பகுதியில் கிழக்கில் நம்ம தண்ணீரை இறக்கிவிட்டோம் என்று சொன்னால் கழிவு நீரை, அதற்கு பிறகு அது நேராக தென்கிழக்கு பகுதிக்கு வெளியேறும் அமைப்பாக மாறிவிடும். இதை ஒவ்வொரு இல்லத்திலும் இதை நம்ம செய்யும் பொழுது அதி அற்புதமான ஒரு வாஸ்து ரீதியாக பழம்பொருந்திய ஒரு மனையாக அந்த மனை இருக்கும் என்பது திண்ணம். அந்த வகையில் மாடியில் நம்ம ஓவர் டேங்க் தண்ணீர் அதாவது தண்ணீர் வெளியேறக்கூடிய அமைப்பு என்கிற ஒரு விஷயத்தை பேசும் பொழுது தண்ணீர் உள்ளே செல்லக்கூடிய அமைப்பு என்பது மிக மிக முக்கியம். அந்த வகையில் ஓவர்ஹெட் டேங்க் தண்ணீர் எப்படி செல்ல வேண்டும்? இப்போ அநேகமாக அனைத்து இடங்களிலும் 99% வடகிழக்கு பகுதியில் தான் ஆழ்துளாய் கிணறுகள் இருக்கும், அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வட்ட உரை அமைப்பை ஏற்படுத்தி உரை கிணறுகளை ஏற்படுத்தியிருப்பார்கள். இப்போ அந்த தண்ணீர்லேருந்து நம்ம மின் மோட்டார் வழியாக தண்ணீர் செல்லும் பொழுது அந்த தண்ணீர் செல்லும் அமைப்பு என்பது வடக்கு பகுதியிலிருந்து நேராக மேற்கே கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு பிறகு மேற்கிலிருந்து தெற்கு திரும்பிய அமைப்பாக மாடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிக்கு அந்த அமைப்பை நம்ம குழாய் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு முதல் தரமான வாஸ்து ரீதியான அமைப்பு. இதை மாற்றி செய்யும் பொழுது ஒரு தெற்கு பகுதிக்கு, அதாவது கிழக்கிலிருந்து தெற்காக சென்று பிறகு மேற்காக செல்வது என்பது அது ஒரு வகை பலனை கொடுக்கும். அதை நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது. அதற்கு பிறகு ஒரு சில இடங்களில் தண்ணீர் நிரம்பிய பிறகு ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த தண்ணீர் என்பது தென்மேற்கு பகுதியிலே கீழே விழும் அமைப்பாக மாறிவிடும். அதை எக்காரணம் கொண்டும் அந்த அமைப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு சில இடங்களில் மாடியில் தண்ணீர் உள்ளே இறங்கும் அமைப்பில் ஏற்படுத்தியிருப்பார்கள். அது ஒவ்வொரு இடத்திலும் நம்ம கண்காணிப்பது என்பதும் கவனித்துக் கொள்வது என்பதும் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஓவர்ஃப்ளோ லைனை, அந்த தண்ணீர் குழாயை நேரடியாக வீட்டோட காம்பவுண்ட் சுவர் இருக்கும், அந்த சுவரின் வழியாக தெற்கு சுவரிலோ அல்லது மேற்கு சுவரிலோ ஒட்டி அமைப்பில், வெளிப்புற பகுதியில் ஒட்டி அமைப்பில் தண்ணீர் செல்லக்கூடிய ஓவர்ஃப்ளோ செல்லக்கூடிய அமைப்பை நம்ம ஏற்படுத்தி பிறகு வீட்டோட வடகிழக்கு பகுதிக்கு, அது வெளிப்புற பகுதியாக இருந்தால், அதாவது சுற்றுச்சுவரோட வெளிப்புற பகுதியில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது உட்புற பகுதியில் கூட மாடி தரைத்தளமாக இருக்கின்ற பட்சத்தில், மாடி ஓப்பன் பகுதியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதில் உட்பகுதியில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பைப்பை. அது நேராக வடகிழக்கு பகுதியில் வெளியில் இறங்கும் அமைப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது சாலச் சிறந்தது. இந்த விதிகள் என்பது, இந்த விதிகளை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல் தொட்டி தண்ணீர் என்கிற விஷயத்தை, வடிகால் என்று சொன்னாலே அந்த தண்ணி தொடங்கக்கூடிய இடமும் நமக்கு பொருந்தும். அப்போது தண்ணீர் இருக்கிறது என்பதற்காக நம்ம ஆழ்துளாய் கிணறுகள் அமைக்கின்ற பொழுது தண்ணீர் இருக்கிறது என்பதற்காக தெற்கு பகுதியில் தான் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக தெற்கு பகுதியில் ஒரு ஆழ்துளாய் கிணறை நம்ம அமைப்பதும், அல்லது வடமேற்கு பகுதியில் தான் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது என்ற ஆழ்துளாய் குளரை அமைப்பதும் வாஸ்து ரீதியாக தவறு. ஒரு சில இல்லங்களில் பிரம்மஸ்தானத்தில் தண்ணீர் இருக்கிறது, நல்ல அமைப்பாக இருக்குது. பிரம்மஸ்தானத்தில் நீங்கள் இது போர் அமைப்பை ஏற்படுத்தினீர்கள் என்றால் நல்லது அப்படிங்கிற விஷயத்துக்காகவும், தண்ணீரே எந்த இடத்துல அவர் அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு காவேரி வடிநிலை பகுதி நம்ம அப்படி வச்சுக்கலாம், தாமிர வடிநிலை பகுதி வச்சுக்கலாம். இது தண்ணீர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும், அல்லது குளங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கலாம், நீர்த்தேக்கம் ஏரி போன்ற பகுதிகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடமாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணீர் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும். அப்போது ஒரு 20 அடிகள் 10 அடிகள் ஒரு 50 அடிகள் நம்ம போர் அமைப்பை ஏற்படுத்தினோம், ஆழ்துளாய் கிணறு அமைப்படுத்தினோம், உடனடியாக தண்ணீர் வந்துவிடும். சிறிய அளவில் ஒரு 25 அடிக்கு நம்ம ஒரு சிறிய வட்ட கிணறுகளை ஏற்படுத்தினால் கூட தண்ணீர் வந்துவிடும். இப்போ இந்த இடங்களில் வீட்டோட உள்பகுதிகளில் வடகிழக்கு பகுதியில் அமைத்திருப்பார்கள்.
இந்த மாதிரி தவறுகளை வாஸ்து ரீதியாக எந்த இடத்திலும் நம்ம வந்து செய்யக்கூடாது. இப்போ வடிகால் அமைப்பு என்பது மிக மிக முக்கியம். இந்த வடிகால் அமைப்பை சரியான முறையில் அமைத்து கொண்டால் வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இல்லமாக அந்த இல்லம் இருக்கும். மீண்டும் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.